ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல குருவின் வீட்டில் சுபத்துவமாக அமர்ந்து வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். 6ஆம் இடத்துல சுக்கிரனும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சூரிய பகவான் மாதத்தினுடைய நடுப்பகுதியில அட்டமாதிபதி அட்டமஸ்தானத்திலே சென்று அமர இருக்கிறார். அங்கே கேதுவும் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 20ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பகவான் புதனோடு சேர்ந்து அமர்ந்து 2 மாபெரும் சுபர்கள் ராசியை பார்க்க இருக்கிறார்கள். மாதத்தினுடைய பிற்பகுதியில ராசி புனிதமடைய இருக்கிறது. அட்டமஸ்தானமும் வலுக்க இருக்கிறது. ஏழரை சனி முழுமையாக முடிவடைந்து விட்டது. சனி பகவான் ஏழரை சனியாக இருந்து உங்களுக்கு செய்த தீங்குகளை செய்வதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல நல்லபடியாக குருநாதரின் வீட்டுல அமர்ந்தது மட்டுமல்லாமல் அவர் வக்ரகதியிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். ராசிநாதனாக உண்மையாக இனித்தான் அவர் செயல்பட போகிறார். சனி பகவானாக அவர் செயல்பட போவதில்லை. நல்ல சுபத்துவமாக வக்ரமடைந்திருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். உங்களுடைய புகழ், பெயர், கீர்த்தி எல்லாமே வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் விரிவடையும். ராசி சுபர்களின் பார்வைக்குள் இருக்கிறது. ஒரு விதமான தன்னம்பிக்கை பிறக்கும். கடவுளுடைய கருணை நிச்சயமாக உங்களுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கவலை வேண்டாம். 2ஆம் இடத்துல குருவின் பார்வை இருக்கிறது. 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாரே என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். என்ன இருந்தாலும் அந்த ராகு குருவின் பார்வையில் இருக்கிற போது நன்மைகளை பிரம்மாண்டமாக வளர்த்து தருவார். நிச்சயமாக தீங்காக இருக்காது. தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடு வலுவடைந்திருக்கிறது. குடும்பத்துல நிம்மதி இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் அதிக அளவில் கவலைப்பட தேவையில்லை. ஏழரை சனி விலகிவிட்டது. ராசிநாதன் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். 6ஆம் இடம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. வேலை இல்லாத நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். நன்றாக நீங்கள் உழைக்கக்கூடிய உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலம். 6ஆம் இடம் சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிற போது நல்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளம் கிடைக்கும். வேலையில், உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை எல்லாம் காண்பித்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே பெயர் புகழை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். நல்ல வேலை கிடைப்பதற்கான அற்புதமான மாதம். அதே நேரத்துல 12ஆம் இடம் வலுத்திருக்கிறது. 12ஆம் இடம் 2 மாபெரும் சுபர்களின் பார்வைக்குள் இருக்கிற போது விரயங்களை தவிர்க்க முடியாது. அத்தனையும் சுப விரயங்களாக இருக்கும். நீங்கள் வண்டி வாகனம், மண்மனை, வீடு வாசல், சொத்து சுகம், அதாவது உங்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை உருவாக்கி கொள்வதற்கு இந்த விடயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். மகர ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சில விடயங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு அட்டமஸ்தானத்தில் அட்டமாதிபதி அமரப்போகிறார். அவர் கேதுவோடு நெருங்குகிற போது, சூரிய பகவான் கேதுவோடு அட்டமாதிபதியாகி கேதுவை நெருங்குகிற போது அவர் அட்டமாதிபதியாக செயல்படுவதில் பங்கம் ஏற்படுகிறது. ஒரு விதமான நன்மைதான். ஆனால் என்ன இருந்தாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில அட்டமஸ்தானத்துல அட்டமாதிபதி அமர்கிற போது தேவையில்லாத கடன், நோய், எதிரிகள் இது போன்ற அமைப்புகள்ல நீங்க சற்று உஷாராக இருக்க வேண்டும். தேவையில்லாத கடன்கள் வாங்குவதை தவிர்க்கலாம். ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் கவனக்குறைவாக இருக்காமல் மருத்துவ உதவிகளை நாடுவது நல்லது. தேவையில்லாமல் கருத்து முரண்பாடுகளை உருவாக்கி எதிரிகளை சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது. என்ன இருந்தாலும் அட்டமஸ்தானம் வலுக்க போகிறது. ஆனால் அதே நேரத்துல ஒரு 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் புதனோடு அமர்ந்து நேரடியாக புதனும் சுக்கிரமும் ராசியை பார்க்க போகிறார்கள். ராசிநாதன் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். குடும்ப வீடு குருவின் பார்வையில் இருக்கிறது. வேலை, தொழில், உத்தியோகம், அதாவது வேலை, உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. என்ன இருந்தாலும் அப்படி ஒன்றும் கைமீறி போகாது. நல்ல பலன்களாகத்தான் இருக்கிறது. அட்டமஸ்தானமும் அட்டமாதிபதியும் மாதத்தினுடைய பிற்பகுதியில வலுவடைகிறதால கடன், நோய், எதிரி, ருணம், ரோகம், சத்துரு தேவையில்லாத சிக்கல்களை உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளாமல் அதிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். மற்றபடி
மனதில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும், உங்களுடைய பெயர் புகழ் விரிவடையும். ராசி 2 சுபர்களின் தொடர்புக்குள் வருகிற போது ஒரு விதமான கான்பிடன்ஸ், ஒரு விதமான தன்னம்பிக்கை இருக்கும். அந்த தன்னம்பிக்கை குருட்டு நம்பிக்கையாக இல்லாமல் ஒரு தெளிவான தன்னம்பிக்கையாகவே இருக்கும். ராசிநாதன் குருவின் வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல, 3ஆம் இடம் வலுவடைந்து இருக்கிறது. 3ஆம் இடம், அதாவது 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உபயஜயஸ்தானம். 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல தனித்து ஒருவராக அசுபர்கள் நிற்கலாம். சனி பகவான் 3ஆம் இடத்தில் நிற்கிற போது உங்களுடைய எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். நிச்சயமாக சொல்கிறேன், ஆகஸ்ட் மாதம் கடன், நோய், எதிரி, தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். கேதுவோடு சூரியன் அட்டமாதிபதி நெருங்குகிற போது அவர் அட்டமாதிபதியாக செயல்பட முடியாமல் போகிறது மேலும் மேலும். ஆனாலும் அட்டமஸ்தானம் செயல்பட்டு கொண்டிருப்பதால கடன், நோய், எதிரி இது போன்ற அமைப்புகள்ல உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் சுபத்துவமாக இருக்கிறார். ராசி சுபர்களின் பார்வையில் இருக்கிறது. 2ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 6ஆம் இடம் வலுத்திருக்கிறது, 12ஆம் இடம் சுபத்துவமாக வலுத்திருக்கிறது. வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக மகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிதேச வாய்ப்புகள் நல்லபடியாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சுப விரயங்கள் காத்திருக்கிறது. அன்னதானம் செய்யலாம், கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு உதவி செய்யலாம். ஆடி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது தமிழுக்கு. நல்லபடியாக ஆலய திருப்பணிகளுக்கு நீங்கள் உதவி செய்து புண்ணியங்களை வளர்த்து கொள்ளலாம். நிச்சயமாக சொல்கிறேன், வண்டி வாகனம், வீடு வாசல், மண்மனை, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கான அருமையான காலம். எப்படியும் விரயம் இருக்கிறது. அதை சுப விரயங்களாக புத்திசாலித்தனமாக மாற்றிக்கொள்ளுங்கள். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மிக்க மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.